வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். தமிழக காங்கிரசுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் கடந்த 10 நாட்களாக ஃபைட் போய்க்கிருக்கு. வார்த்தை மோதல். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய உருவ பொம்மையை எரிச்சது, அதுக்கு பதிலடி தமிழக பாஜகவினர் கொடுத்தது. இடையில காங்கிரசுடைய நிர்வாகி திருச்சி வேலுசாமி அவர்களுடைய அநாகரிகமான பேச்சு, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், அப்டேட்டாக கொடுத்துட்டோம். இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா, காங்கிரஸுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் செல்வ பெருந்தகை இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தந்தி டிவிக்கு போய் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலை யார் எடுத்தது தெரியுமா? ஹரிகரன் இருக்காருல தந்தி டிவியில், அவர் தான் நேர்காணல் எடுத்திருக்காரு. இப்போ அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. அந்த நேர்காணலில் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு வார்த்தையை விடுறாரு. என்னன்னா, தலித்துகள்லாம் ரவுடிகள், ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை ஒரு வார்த்தையை விடுறாரு. உடனே ஹரிகரன் அவர்கள் டக்குன்னு மறுப்பு தெரிவிக்கிறாரு. தலித்துகள்லாம் ரவுடிகள், ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகரன் கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் அவங்களுடைய பேரை கூட வாயில உச்சரிக்க கூட நான் விரும்பலை, வாயில கூட உச்சரிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்ல, ஹரிகரன் அவர்கள் விடுற மாதிரி இல்லை. நீங்கள் சொல்லுங்க ஃபர்ஸ்ட், இதை நம்ம இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். யார் தலித்துகள்லாம் ரவுடிகள், ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அப்படின்னு யார் சொன்னது, இப்போ நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து ஹரிகரன் அவர்கள் கேள்வியாக எழுப்பிக்கிட்டே இருக்காரு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, அதுதாங்க இவர் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, அதுதான் 200 ஆண்டுகள் வாழ போகிற மாதிரியும், இன்னமும் நான் தான் பெரிய அரசியல் சாணக்கியன் அப்படிங்கிற மாதிரியும் ஒருத்தர் நடந்துக்கிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சொல்ல, உடனே ஹரிகரன் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் தலித்துகள் எல்லாம் ரவுடிகள் மற்றும் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஹரிகரன் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆமாங்க சொன்னார், உங்களுடைய சேனல்லாம் கூட வந்துச்சு அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்ல, உடனே ஹரிகரன் அவர்கள் மடக்கியிருக்காரு. என்னன்னா, காங்கிரஸுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் செல்வ பெருந்தகை அவர்களை சொன்னது வேற, இது வேற. செல்வ பெருந்தகை அவர்களை சொன்னால் அவரை மட்டும் சொல்கிற மாதிரி, என்னமோ ஓவராலாக தலித்துகள் பற்றி அவர் அண்ணாமலை அவர்கள் அவதூறாக பேசின மாதிரி நீங்கள் சொல்லிக்கிறீங்க, பேசிக்கிறீங்க அப்படின்னு ஹரிகரன் செக்கை வச்சிருக்காரு. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒய் டு யூ பிளே வித் தலித் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இந்த தலித் அப்படிங்கிற அதை வச்சு ஏன் விளையாடுறீங்க அப்படின்னு இண்டிவிஜுவலாக சொல்கிறது வேற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மோடி அவர்கள் 50 வருஷமாக ஹிந்து மக்களுடைய வாழ்க்கைக்காக, ஹிந்து மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பல விஷயங்களை பேசியிருக்காரு. ஓகே, அப்போ மோடி அவர்களை இப்போ எதிர்கட்சிகள் திட்டிக்கு இருக்காங்களே, அப்போ ஹிந்து மக்கள் எல்லாத்தையும் திட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? அதுதான் லாஜிக்கு. செல்வ பெருந்தகை கடைசியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹரிகரன் அவர்கள் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 40 வருடங்களாக விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நான் பல போராட்டங்களை நடத்தியிருக்கேன், பல விஷயங்களை பண்ணியிருக்கேன். அப்போ என்னைய ரவுடி, ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு சொன்னால் அது தலித் மக்களை சொல்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் செல்வ பெருந்தகை. இது எப்படி நியாயமாக இருக்கும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மோடி அவர்களை எதிர்கட்சிகள் பயங்கரமாக திட்டுறாங்க, அப்போ ஹிந்து மக்களை திட்டுறாங்க அப்படின்னு நான் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அது மாதிரி தான் செல்வ பெருந்தகை அவர்களை சொல்கிறது வேற, ஒட்டுமொத்த தலித் மக்களை சொல்கிறது வேற அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை ஹரிகரன் அவர்கள் நறுக்குன்னு சொன்னார். அதை அந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சிச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறாரு, என்ன நடக்குது இந்த நாட்டில், இடியை அனுப்புவோம், சிபிஐ அனுப்புவோம் ரைடுக்கு, ஐடி ரைடு விடவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிரட்டுது. நாங்கள் கூட 10 வருஷம் 2004லேருந்து 14 வரைக்கும் ஆட்சியில் இருந்தோம், நாங்கள் யாரையாவது சிபிஐ வச்சு மிரட்டுவோம், ஐடியை வச்சு மிரட்டுவோம், இடியை வச்சு மிரட்டுவோம் அப்படின்னு நாங்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கோமா அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்ல, மறுபடியும் ஹரிகரன் செக்க வச்சிருக்காரு. என்னன்னா, கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது மேலே ரைடு, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அப்படி ரைடெல்லாம் விட்டு 63 சீட்டை வாங்கினீங்களே அப்படின்னு ஹரிகரன் குறிப்பிட்டிருக்காரு. சில பேருக்கு அது மறந்துருக்கும், நான் ரீகால் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிக தொகுதிகளை கேட்குறாங்க. ஆனால் திமுக ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டோம், அதிக தொகுதிகள் கிடையாது அப்படின்னு திமுக சொல்ல, காங்கிரஸ் நாங்கள் தான் மத்திய அரசு பார்த்துக்கோங்க, சிபிஐ ஐடி இதெல்லாம் இருக்குது உங்கள் மேலேயே, அதாவது திமுகவினர் மேலே, முக்கியமான அமைச்சர்கள் மேலெல்லாம் ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது, நாங்கள் திருப்பி தோண்டணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மிரட்டல் விட்டுருக்காங்க. பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கும் திமுக வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள்லாம் தர முடியாது அப்படின்னு திமுக ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணா அறிவாலயம் இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா அறிவாலயம் மாடியில் பார்த்தீங்கன்னா
கலைஞர் டிவிக்கு சிபிஐ வந்து ரைடு வந்து போகுது. ஒரே நேரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடக்குது. காங்கிரஸ் திமுக இடையே நடக்குது. மாடியில் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி ஆஃபீஸில் சிபிஐ ரைடு வந்து போகிறாங்க. எதுக்காக சிபிஐ ரைடு அப்படின்னா, ஸ்பெக்ட்ரம் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது தொடர்பாக சிபிஐ ரைடு கலைஞர் டிவி ஆஃபீஸில் வந்து மாடியில் நடக்குது. ஸோ இது அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. மாடியில் ஒரே நேரத்தில் மாடியில் வந்து ரைடை விட்டு கீழே பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிச்சு, நினச்சதை சாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. 63 தொகுதிகளை வாங்கினாங்க. இன்றைக்கி காங்கிரஸுக்கு எவ்வளோ தொகுதிகளை திமுக கொடுக்குறாங்க? 30 தாண்டாங்களா? இல்லை, 20, 25 அப்படி தான். ஆனால் 63 தொகுதிகளை இப்படி சிபிஐ ரைடை விட்டு காங்கிரஸ் வந்து வாங்கினாங்க. அப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகரன் அவர்கள் செக்கை வச்சுருக்காரு. அதாவது மேலே வந்து ரைடு, கீழே வந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு, எப்படியும் 63 தொகுதிகளை வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தும் ஒரு செக்கை வச்சுருக்காரு. இதெல்லாம் இந்த வீடியோலாம் இன்றைக்கி வந்து சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது. பாஜகவினர் இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக அண்ணாமலை அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு செக்காக வச்சுக்கிருந்தாரு. இப்போ நேராக டிவி சேனலுக்கு போய் அங்கேயும் நிறைய பல்பு வாங்கியிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் பதிவு போட இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.